ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட 4th இயர் செலிப்ரேஷன்ல இருக்கோம். இந்த நல்ல நேரத்துல சில நல்ல விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்துல தான் உள்ள வந்திருக்கீங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய பிளான ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்கிக்கோங்க. ஏன்னா இங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். யாரு ஒருத்தங்க வந்து உன்னால முடியாது, வைக்காது, இவ்ளோ பேரு காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணாதவங்க. ஃபெயிலியர் ஆனவங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஃபெயில் ஆகுறது வந்து தப்பே கிடையாது. ட்ரையே பண்ணாம மத்தவங்கள டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க பேச்ச மட்டும் நீங்க நம்பாதீங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, எந்த ஃபீல்டுலனாலும் நீங்க ஜெயிக்க முடியும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மட்டும் காம்படிஷன் இல்ல. நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில வொர்க் பண்ணாலும் சரி, அங்கேயும் காம்படிஷன் இருக்கும். 2 போஸ்ட் தான் இருக்கும் இன்டர்வியூக்கு. ஆனா அங்க வந்து நிக்கவங்க நூத்துக்கணக்கான பேரு, ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்றோம்னா, அதுலயும் பாத்தீங்கன்னா காம்படிஷன் இருக்கும். ஒரு சினிமா ஃபீல்டுக்கு போனாலும் அங்கேயும் காம்படிஷன் இருக்கும். வாய்ப்புக்காகவே பாத்தீங்கன்னா, பல வருஷம் நெறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நெறைய வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடிலாம் ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் எப்ப வரும், ஏது வரும்னு யாருக்குமே தெரியாது. இப்ப எல்லா இதுல இருந்தும் பாத்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. ரயில்வேல இருந்தா இருக்கட்டும், எஸ்எஸ்சில இருந்தா இருக்கட்டும், இல்ல பேங்கிங்ல இருந்து எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் இந்தந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கான கேலண்டர் இது ரெடியா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேலண்டர் முதற்கொண்டு ரிலீஸ் பண்றாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய காம்படிஷன்ல நாம யூனிக்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். டாப்பரா செலக்ட் ஆகணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? உள்ள வந்துட்டோம். அப்ப இந்த ஃபீல்டு தான் இது பண்ணியாச்சு. அதுக்கான சிலபஸ் என்னங்கிறத தேடணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சிலபஸுக்குள்ளேயே என்னோட ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எது? என்னோட வீக்கான ஏரியாஸ் எது? என்னோட வீக் ஏரியாஸ நான் ஸ்ட்ராங் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்ப இதுக்கு மார்க் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். நான் ரியல் எக்ஸாம் போறதுக்குள்ளே நான் வீட்ல வச்சு குறைஞ்சது ஒரு 100 டெஸ்ட், 150 டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ரியல் எக்ஸாம் போய் எழுதுறது என்னோட 151வது டெஸ்ட்டா இருக்கணும். இங்க வச்சு நான் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்கணும். அப்ப 100 மார்க்குக்கு இவங்க டோட்டலா வைக்கிறாங்கன்னா, நான் அதுல 90க்கு மேல எடுக்கணும். இதுதான் உங்களோட டார்கெட். வெறும் கட் ஆஃப் போன வருஷம் 60 மார்க் இருந்துச்சு, 55 மார்க் இருந்துச்சுன்னா, அப்ப 55 எடுத்தா போதுமா? 60 எடுத்தா போதுமா? அப்ப அந்த இடத்திலே ஸ்டாக்னன்ட் ஆகி நின்னுட்டோம் அப்படின்னா, அங்கேயே இருக்க வேண்டியதுதான். நம்மளோட உழைப்ப வந்து கடைசி வரைக்கும், நம்ம லைஃபோட லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இருந்துறக்கூடாது. ஒரு குரூப் டி போஸ்ட்டோ, ஒரு என்டிபிசில அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டோ, ஏதோ ஒரு போஸ்ட் கிடைச்சிருச்சுன்னா, அந்த இடத்துல இருந்துறக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் நாம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்கிறது வந்து எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, படிக்க விடாம டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நெறைய இருக்கு. நீங்க கவர்ன்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்க கையில இருக்கக்கூடிய ஃபோன் வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ற மாரி வைக்காதீங்க. நீங்க ஃபோன கண்ட்ரோல் பண்ற மாரி வைங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோனுக்குள்ள என்னென்ன ஆப்லாம் இருக்கும்? Instagram இருக்கும். YouTubeஓட ஷார்ட்ஸ் இருக்கும். சில தேவையில்லாத சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். WhatsApp இருக்கும். WhatsApp குரூப் இருக்கும். நமக்கு சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. சேட்டிங் நடக்கும். அப்ப இவ்ளோ டிஸ்ட்ராக்ஷனுக்கும் மத்தியில இந்த 24 மணி நேரத்துல நாம கவர்ன்மெண்ட் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உங்க ஃபோன கிளீன் பண்ணணும். அதுல எக்ஸாமுக்கு என்ன தேவை? நம்ம லைஃப்ப எதெல்லாம் மாத்துமோ, அத மட்டும் அந்த ஃபோன்ல வச்சுக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே ஆகக்கூடாது. நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெனச்சேன். முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலோ, இல்லன்னா இந்த மாதிரி டேட்டாலாம் இருந்துச்சு அப்டின்னா, நான் வந்து எவ்வளவோ ஆன்லைன் டெஸ்ட் போட்டுருக்கலாம். இவ்ளோ மெட்டீரியல்ஸ் இப்போ Google போயிட்டோம் அப்டின்னா, என்ன மெட்டீரியல் வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு புக் இல்லையா? Amazonல ஆர்டர் பண்ணலாம். Flipkartல போட்டுக்கலாம். எவ்வளவோ ஆன்லைன் சைட்ஸ் இருக்கு. முன்னாடிலாம் புக் தேடி தேடி அலையணும். யாராவது படிச்சுட்டு ஒரு பழைய புக் வச்சிருப்பாங்க. அத ஒரு லைப்ரரியில போய் தேடணும். தேடி கண்டுபிடிச்சு உட்கார்ந்துலாம் படிச்சிருக்கோம். ஆனா இப்போ வந்து எல்லாமே கையில இருக்கு. பட் அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அத எப்படி எடுத்துக்கணும்? அத எப்படி படிக்கணும்? அப்படிங்கிறது தெரியல. அவங்க அத படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அந்த 24 மணி நேரத்துல அவங்களுக்கு 2000 டிஸ்ட்ராக்ஷன் வந்துருது. Instagramக்கு பதில் சொல்லணும். WhatsAppக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் Facebookக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம நெறைய பேர் கூட உட்கார்ந்து சேட் பண்ணிட்டு இருப்போம். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்றதால நமக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? கிடைக்க போறதில்ல. அப்ப அந்த அன்வான்டடா எதெல்லாம் இருக்கோ அத எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. அன்வான்டடா உங்க மனச கண்ட்ரோல் பண்ண முடியல. நோட்டிஃபிகேஷன் வந்ததும் என்னன்னு எட்டி பார்க்கணும்னு இருக்கு. இன்னும் சில பேர் பலவிதமான கொடுமை என்னன்னா, நோட்டிஃபிகேஷனே வராது. ஃபோன எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதாவது வந்துருச்சா? வரலையான்ட்டு. Instagramக்குள்ள எதுக்கு போனாங்கன்னே தெரியாது. Googleல போய் என்ன சர்ச் பண்ண போறோம்னே தெரியாம வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போறாங்க. சோ எல்லாருக்குமே தெரியுதா? இந்த ஃபோனால எல்லாருமே ஏதோ ஒரு இதுக்குள்ள அடிக்ட் ஆகுறீங்க. அதனால ஃபோன நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகேவா? சோ அத கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்ம ஒரு கோல நோக்கி போறோம் அப்டின்னா, அதுக்கு என்னென்ன தேவையோ அத மட்டும் உங்க ஃபோன்லயும், லேப்டாப்லயும் இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்கள என்ஜாய் பண்ண வேண்டான்னு சொல்லல. வேற எதுலயும் போய் சிக்கிறாதீங்க அப்டிங்கிறதுக்காக நான் சொல்றேன்.
கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்திருக்கவங்க எல்லாரையுமே ஒரு தம்பி தங்கச்சியா நினைச்சுதான் சொல்றேன். உங்க லைஃப நீங்க மாத்திக்கோங்க. 18 இருந்து 23 வயசுக்குள்ள இதுதான் அப்படின்னு நம்ம மாத்தல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா அப்போ படிச்சவங்க வந்து அப்போ உள்ளவங்க என்னன்னா அந்த 18, 20 வயசுல லவ் பண்ணவங்க தான். அதால அவங்க லைஃப் எல்லாம் மாறிச்சு. வேற மாதிரி எல்லாம் போயிருச்சு. சோ நல்லா படிக்கிற பசங்க கூட வம்பா போனாங்க. சோ அந்த கதையெல்லாம் பேசணும்னா இன்னும் பெருசா போயிரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்க மொபைல் போன்ல வந்து எல்லாத்தையும் கிளியரா வச்சுக்கோங்க. நான் படிக்கிறதுக்கு கரண்ட் அஃபேருக்கு இந்த இதா சாரி இந்த ஓகே யூடியூப் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு படிக்கிறதுக்கான நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு இந்தந்த சேனல் நான் ஃபாலோ பண்ண போறேன். அதை வச்சுக்கோங்க. இந்தந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். சோ இன்ஸ்டாகிராம்லயுமே நீங்க ஃபாலோ பண்றது என்னன்னா மத்த எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு வந்து வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் வேண்டான்னா, அதாவது என்ன சொல்லல, தேவையில்லாம நம்ம வந்து கதை பேசுறது அந்த மாதிரி எல்லாம் தேவையில்ல. ஓகேவா? சோ அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு எது தேவையோ இந்த 6 மாசம் தான் கோல் வச்சிருக்கீங்க. இதுக்குள்ள நான் வந்து வேலைக்கு போணும் அப்படின்னா, 6 மாசத்துல கிளியர் பண்ண முடியுமா மேம் அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆவாங்க. பாஸ் பண்ணவங்கள போய் கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்கள கண்டிப்பா அவங்களால முடிஞ்சிருக்கும். ஏன்னா நான் கிளியர் பண்ணேன். நான் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஜனவரி 1 நியூ இயரோட என்னோட லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சுச்சு. மேல எனக்கு மே 1ஆம் தேதி சாரி ஏப்ரல் 1 சாரி ஏப்ரல் 1 நம்ம அதை ஏப்ரல் ஃபுல் டேன்னு சொல்லுவோம். ஆனா ஏப்ரல் 1 எனக்கு மறக்க முடியாத நாள். ஏன்னா எனக்கு அன்னைக்கு தான் ஐபிபிஎஸ் வந்து ரிசல்ட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா ஏப்ரல் 1ஆம் தேதி தான். இப்ப எப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. 2016, 14, 15 அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி கரெக்ட்டா ரிசல்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்போ அந்த ஜூன்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள படிச்சது 6 மாசம். இந்த எக்ஸாம் தான் அப்படின்னு கோல வச்சுக்கிட்டு, அதுக்காக உட்கார்ந்து கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும். அந்த 6 மாசத்துக்குள்ள நெறைய பேர்கிட்ட நமக்கு கெட்ட பேர் வரும். நெறைய பேரு உன்னால முடியாது, வைக்காதும்பாங்க. நீ ரொம்ப பெரிய இவன் மாரி பண்ற, நீ திமிரு பிடிச்சவங்களா ஆயிட்ட அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லட்டும். நம்ம எய்ம்ல வந்து சுயநலமா இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? படிச்சுட்டே இருக்கணும். அதனால நெறைய பிரேக்கப்லாம் ஆகும். நெறைய பசங்க அந்த மாரிலாம் இது பண்ணியிருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்க. நம்ம ட்ரை பண்ற வரைக்கும் தான் எல்லாம் விட்டுட்டு போவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இவங்கலாம் வருவாங்களா அப்படின்னே தெரியாது. அவ்ளோ பேரும் வந்து நிப்பாங்க. அப்போ உங்க ஃபோன ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுங்க. என்னென்ன எக்ஸாமுக்கு தேவையோ அத மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, சில பேர் படிக்கணுங்கிற ஆர்வத்துல நெறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி வைக்காங்க. ஃபோனோட ஸ்டோரேஜ ஃபில் பண்றது, லேப்டாப்போட ஸ்டோரேஜ ஃபில் பண்றது, இந்த மாரி மெட்டீரியல்ஸ கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்களே தவிர, அந்த மெட்டீரியல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டீரியல உருப்படியா படிங்க. ஒரு மெட்டீரியல் இப்போ வந்து ஆர்.எஸ். அகர்வால் புக் இருக்கா? அந்த புக்க ஃபர்ஸ்ட் படிங்க. மேத்ஸ்க்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு புக் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தன் ஒய்சிடி ஃபாலோ பண்ணேன்பாங்க. ஒருத்தங்க ஆர்.எஸ். அகர்வால், ஒருத்தங்க நான் அந்த புக் ஃபாலோ பண்ணேன், இந்த புக் இது மட்டும் பண்ணேன்ட்டு. உங்களுக்குன்னு ஒரு புக்க வச்சுக்கோங்க. அதுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த புக்குக்கு போங்க. ஓகேவா? அப்ப மேத்ஸ்னா இதுல இருக்கிறத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து போணும். ஏன்னா ஒவ்வொரு சக்சஸ் ஸ்டோரியும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இத ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த டூ மச் நெறைய மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது? கலெக்ட் பண்ணி வச்சுட்டு படிக்காம இருக்கக்கூடாது. கலெக்ட் பண்றீங்களா? படிச்சீங்கன்னா ஓகே தான் நெறைய மெட்டீரியல். ஆனா அவ்ளோ மெட்டீரியல்ஸையும் படிச்சு கன்ஃப்யூஸும் ஆகக்கூடாது. கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஒவ்வொன்னா முடிச்சுட்டு வரணும். ஓகே. அப்போ அடுத்து இதுல நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். மத்த சோசியல் மீடியாக்குள்ள இருந்து வெளிய வர்றது கஷ்டம் தான். ஆனா நமக்கு வேலை வேணும் இல்லையா? லைஃப்ல ஜெயிக்கணும் இல்லையா? ஃபினான்ஷியலா நம்ம இண்டிபெண்டன்ட் ஆகணும். நமக்குன்னு ஒரு அடையாளத்த உருவாக்கணும். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நம்மள வச்சு நம்ம அப்பா, அம்மாவுக்கு பெருமை வேணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? மத்த சோசியல் மீடியாக்குள்ள இருந்து வெளிய வந்து தான் ஆகணும். ஓகே. அதுல இருந்து வெளிய வந்துட்டு கரெக்ட்டா இதுதான் என் சிலபஸ். இத நான் படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின கலெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஒருத்தங்க ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க. உங்கள மாதிரியே அதாவது நம்மளோட வேவ் லென்த்ல இருக்கிற மாரி ஆள தேடக்கூடாது. நம்ம வந்து உட்கார்ந்து இது WhatsAppல ஸ்டேட்டஸ் போடுறோம், Instaல ரீல்ஸ் போடுறோம். நம்மள மாதிரியே இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது. நம்மள விட நல்லா படிப்பாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு குரூப் கிடைச்சா அத விட்டுறக்கூடாது. ஏன்னா, நாங்க ஒரு லைப்ரரியில உட்கார்ந்து படிக்கும்போது ஒரு 2016 அந்த டைம்ல ஒரு லைப்ரரியில தான் உட்கார்ந்து படிச்சோம். சோ அப்போ ஒரு நல்ல கேங் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா ஒரு குரூப் இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. அன்வான்டடா எதுவுமே பேச மாட்டாங்க. எக்ஸாமு இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஷார்ட்கட் அப்படின்னு அந்த மாரி இது பண்ணி படிப்பாங்க. பேங்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 4 பேர் தான் இருந்தோம். ஒரு 4, 5 பேர் தான் இருந்தோம். ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தாரு. அவர் கிளியர் பண்ணி எங்கள கைட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அந்த 4 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா, அன்வான்டடா பேச மாட்டோம். ஒரு 2 பசங்க பொண்ணுங்கலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தேவை இருக்கு. எனக்கு இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும். இந்த பசில் சால்வ் பண்ணணும். அது அந்த பையன் கிட்ட ஷார்ட்கட் இருந்தாலும் சரி, பொண்ணுகிட்ட ஷார்ட்கட் இருந்தாலும் சரி, யார்கிட்டனாலும் போய் கேட்டு வந்துருவேன். எனக்கு இது தேவை இருக்கு. ஏன்னா இத நான் படிச்சேன் அப்டின்னா, எனக்கு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயா நம்ம லேர்ன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல குரூப்ப ஃபார்ம் பண்ணணும். இந்த சோசியல் மீடியாக்குள்ள இருந்து வெளிய வந்துட்டு, நல்லா படிக்கக்கூடிய பசங்க நெறைய பேர் இருப்பாங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்க பசங்கள கிண்டல் பண்ணியே வம்பாக்கிருதாங்க. சோ நல்லா படிக்கவங்கலாம் எதுக்காக அப்படி நீ ஒரு படிப்ஸ் அது இதுன்னு இது பண்றாங்கன்னு தெரியல. நல்லதா அட்வைஸ் பண்ணா கூட பூமர்ன்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க.
சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாரோட லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கும். ஒரு நல்லா படிக்கிற ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க வந்து ரீசனிங் நல்லா போடுவீங்க, உங்க ஃப்ரெண்டு மேக்ஸ் நல்லா போடுவாங்க. அப்போ உங்ககிட்ட இருந்து அவன் கத்துக்கிடுவான், அவங்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிடுவீங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் சில பேர் சூப்பரா பண்ணுவாங்க. கரண்ட் அஃபேர் சில பேர் நம்ம எப்படி ஞாபகம் வைக்கணுமோ அந்த மாதிரி கதையா சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் இதுக்கான இந்த இயர் இப்படித்தான், இது இப்படிதான் நடந்திருக்குன்னு. அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நல்லா வரும். அப்போ ஒரு கிளாஸும் இது பண்ணிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு அந்த 4 பேரு கூட ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரியும் பண்ணி படிக்கணும். அந்த 4 பேரும் வேற கதைகள் எதுவுமே பேசக்கூடாது. எங்க வீட்ல இத்தனை பேர் இருக்காங்க, என்னோட ஃபேமிலி இதுன்னு வேற எந்த கதையும் பேசக்கூடாது. படிக்கிறது மட்டும் தான். படிச்சு முடிச்ச பிறகு உட்கார்ந்து கதைலாம் பேசலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு குரூப் இப்பல்லாம் இருக்கான்னு தெரியல. எல்லா ஊர்லயும் லைப்ரரிலாம் இருக்கான்னு தெரியல. சோ அந்த மாதிரி லைப்ரரி பாத்தீங்கன்னா, மழை பெஞ்சா ஒழுகும். தரையெல்லாம் பிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் லைப்ரரி தான் திறந்தெல்லாம் விட்டுருவாங்க. புக்ஸ் எல்லாமே இருக்கும். மேகசின் எல்லாமே வரும். அது மாரி இப்பல்லாம் மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு. மொபைல் ஃபோன்ல டெஸ்ட் போட்டுக்கலாம். லேப்டாப்ல டெஸ்ட் போட்டுக்கலாம். அப்பல்லாம் அந்த லைப்ரரியில நின்னுக்கிட்டே இருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆளா காலையில 7 மணி பஸ்ஸ புடிச்சு போய், இந்த பஸ்ஸுல துண்டு போடுற மாரி அந்த 2 சிஸ்டம் முன்னாடி எதையாவது போட்டு வச்சிருப்போம். ஒரு நோட்டோ, புக்கோ வச்சு, இந்த இது நான் தான் பிடிச்சிருக்கேன். நான் வந்து ஆன்லைன் டெஸ்ட் முடிச்ச பிறகு தான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த மாரி இது பண்ணுவோம். இப்ப வந்து அந்த மாரிலாம் இல்ல. எல்லாமே கையில கிடைச்சிருது. ஃபோன்ல எல்லாமே இருக்கு. டெஸ்ட் போட்டுக்கலாம். லேப்டாப்பும் கையில இருக்கு. வீட்ல வைஃபை கேட்டாலும் வச்சு குடுக்குறாங்க. இல்ல அதையும் மீறி மொபைல்ல டேட்டா இருக்கு. சோ இவ்ளோ இருக்கு. முன்னாடிலாம் டேட்டாவுக்கு ஒண்ணுக்கும் பார்த்து பார்த்து இது பண்ற மாரி இருக்கு. இப்பல்லாம் அன்லிமிட்டட் டேட்டாலாம் இருக்கு. சோ, அப்போ அத வந்து என்ன பண்ணுங்க? யூட்டிலைஸ் பண்ணுங்க. கையில இருக்கிறதுல நல்லது என்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல குரூப்ப ஃபார்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குரூப்ல இருந்து வெளிய வந்துட்டு, படிக்கிறதுக்கு என்னலாம் தேவையோ அதெல்லாம் உங்க ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஒரு நல்ல குரூப்ப உருவாக்குங்க. ஒரு 4 பேர் இருந்தாலும் சரி, 4 பேரும் படிக்கிறத பத்தி தான் பேசுற மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வேற எந்த கதையும் பேசக்கூடாது ஜெயிக்கிற வரைக்கும். ஓகேவா? சோ நாங்க எங்க குரூப்ல பாத்தீங்கன்னா, அந்த லைப்ரரி குரூப் இன்னுமே என் லைஃப்ல மறக்கவே முடியாது. அந்த 6 மாசத்துக்குள்ள கிளியர் பண்ணது வந்து என்னோட முயற்சியா இருந்தாலும், நம்மளோட முயற்சியா இருந்தாலுமே சரி, ஒரு நல்ல சர்க்கிள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ரூ. 2 பஜ்ஜி. அது மட்டும் தான் ஒரு செலிப்ரேஷன். 4ல இருந்து 4:15 வரைக்கும். அந்த பஜ்ஜி கடையில போய் சாப்பிடுறது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லா உட்கார்ந்து படிக்கிறது தான். சோ நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்க டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக படிக்கிற மாதிரி ஒரு 4 பேர தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த 4 பேருக்கும் பாத்தீங்கன்னா, அவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஷேர் பண்ணி படிக்கும்போது, மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஸ்கோரையும் இது பண்ணி பாருங்க. நீ இவ்ளோ இன்கிரீஸ் ஆகியிருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க அதுக்கு என்ன இதெல்லாம் ரெஃபர் பண்றீங்க? இந்த மாரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருந்து கத்துக்கோங்க. சோ இந்த மாரி கத்துக்கிட்டு, அந்த 6 மாசமும் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா, யாராலனாலும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே. சோ இங்க நெறைய பேர் பாத்தீங்கன்னா, அப்ளை பண்ணி வச்சுட்டு, அந்த காம்படிஷன மட்டும் தான் பாக்காங்க. இத்தன லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களே அப்டின்ட்டு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இப்ப 1,00,000 பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 1,00,000 பேர் அப்ளை பண்றாங்க அப்டின்னா, 1,00,000 பேரும் சின்சியரா படிக்க மாட்டாங்க. சில பேரு நமக்கு 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கு. சரி அப்ளை பண்ணுவோமே அப்டின்னு பண்ணுவாங்க. நெறைய பேரு சரி வீட்ல சொல்றாங்க, அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி பண்ணுவாங்க. அதுல அப்படியே எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். அதுவும் நம்ம கேட்டகரிக்கு அப்படிங்கன்னு காம்படிஷன் பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரியா? அதனால இந்த வேக்கன்சிய பத்தியோ, இல்லன்னா நோட்டிஃபிகேஷன் வராதது பத்தியோ நீங்க பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ என்ன பண்ணணும்னா, ஃபோனு கிட்ட இருந்து அடிமையா இருக்கீங்கன்னா, அத விட்டு தள்ளி வாங்க. சரியா? அதுக்கப்புறம் மெட்டீரியல் நெறைய கலெக்ட் பண்ணாம, கரெக்ட்டா கையில ஃபர்ஸ்ட் என்ன மெட்டீரியல் இருக்கோ, அத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வேற யாரு கூடயும் உங்கள கம்பேர் பண்ணாதீங்க. சில பேரு மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு, அவங்க தான் பெரியவங்க, நம்ம வந்து இதுன்னு அந்த மாரி ஒரு ஷை டைப்லயே இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்துல யாரும் பெரியவங்க, சின்னவங்கன்னு கிடையாது. எல்லாருக்குமே தனித்துவமான இது இருக்கு. சில பேரு, ஐயோ! அவ்ளோ டேலண்டான பையன்லாம் இருக்கான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க பையன் கூட போட்டி போட்டு நான் எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன்? டேலண்டா இருக்கவனுக்கு 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு. நமக்கு 4 மணி நேரம். அவ்வளதான். சரியா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சிய விட்றாதீங்க. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. சோ நெறைய விஷயங்கள் வந்து இப்போ Instagramமா இருக்கட்டும், இல்ல YouTube ஷார்ட்ஸா இருக்கட்டும், இன்னும் நெறைய சோசியல் மீடியா இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சது இந்த 2 தான். அதுலயே பாத்தீங்கன்னா நெறைய பேரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, லைஃப வந்து சினிமாட்டிக்கா பாக்குறாங்க. சினிமா மாதிரியே பாக்குறாங்க. சினிமால நடிக்கிறவங்க கூட அவங்களோட ரியல் லைஃப் அந்த மாரி கொண்டு போக மாட்டாங்க. சில பேர் அந்த மாதிரி YouTubeல ஒரு இது வருது அப்டின்னா, அதுதான் ரியல் லைஃப்லயும் நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி லைஃப இது பண்றவங்கலாம் இருக்காங்க. சோ அது வந்து ஜஸ்ட் ஒரு நாடகம் பார்க்குறோம், ஒரு படம் பார்க்குறோம்னா, அந்த 3 மணி நேரத்துக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சினிமால எப்படி காட்டுவாங்க? காலேஜ்லலாம் நல்லா படிச்சு ரவுடி மாரி அப்படியே திரிவாங்க, கெத்தா இருப்பாங்க. பொண்ணுங்கலாம் அந்த பையன் பின்னாடி சுத்துவான். கடைசி பார்த்தா கிளைமாக்ஸ் அவங்க தான் ஹீரோவா காட்டுவாங்க. கிளைமாக்ஸ்ல பார்த்தா பெரிய ஆளான மாரி காட்டுவாங்க. பட் ரியல் லைஃப்ல அது கிடையாது. உண்மைய சொல்லப்போனா,
நல்லா படிக்கிற பசங்க தான், நல்லா படிக்கிறது, நல்லா நாலேஜ் கெயின் பண்றவங்க தான் நல்லா இருப்பாங்க. சினிமால நமக்கு அப்படி காட்டி ஏமாத்திருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது அந்த மாரி வந்து இருக்கணும், காலேஜ கட் அடிக்கணும், கிளாஸ கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு ப்ராஜெக்ட்ன்னு வந்துச்சுன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட்டா பண்ணுவாங்கன்னு. அது சினிமா. அது அப்படி இருந்தா தான் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ங்கிறது அப்படி கிடையாது. படிக்கணும், நல்லா படிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா 10th வரை நல்லா படிச்சுட்டு 12த்ல நல்லா படிக்காம விட்டுருதாங்க. 12th வரை நல்லா படிச்சுட்டு காலேஜ விட்டுருதாங்க. காலேஜ்ல நல்லா படிச்சுட்டு கடைசி வேலைக்கு போற டைம்ல விட்டுருதாங்க. இப்படி எந்த இடத்துலயுமே ஸ்லிப் ஆகாம அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு வரணும். 10th, 12th, காலேஜ், வேலைக்கு போய் வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் அடுத்த லெவலுக்கு. அப்படி முன்னேறுதவன பார்த்து அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் வந்து சந்தோஷமாவே இல்லங்கிறாங்க. எப்படி வாழ்ந்தாலுமே ஒரு குரூப் வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இங்க கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தைரியமா இருக்கணும். தைரியமா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். நெறைய பேச்சுக்கள் வந்து கேட்கும் காதுல. அப்ப என் காது கேட்காது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து படிச்சீங்கன்னா தான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். அப்பதான் நாளைக்கு வருவாங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து, "நீ எப்படி படிச்ச? எப்படி பாஸ் பண்ணன்னு?" வந்து கேட்பாங்க. ஏன்னா நாங்க எங்க லைப்ரரியில உட்கார்ந்து படிக்கும்போது, எங்களையே நெறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணாங்க. ஒரு இவ்ளோ பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு சின்ன லைப்ரரியில உட்கார்ந்து, அதுவும் இருக்க மேகசின வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க கிளியர் பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி. எல்லாருமே இன்னைக்கு ஒரு நல்ல லெவல்ல இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி படிச்சவங்க எல்லாருமே விஏஓ கிளியர் பண்ணாங்க, குரூப் 2 கிளியர் பண்ணாங்க, குரூப் 1 கிளியர் பண்ணாங்க. பேங்கிங் வந்து 4 பேர்ல ஆரம்பிச்சது, இன்னைக்கு பேங்கிங்க்கு மட்டுமே அந்த லைப்ரரியில 40, 50 பேர் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. லைப்ரரியும் இப்ப நெறைய மாறி சிஸ்டம்லாம் ஒரு 4, 5 எண்ணம் வேலைக்கு போனவங்கலாம் சேர்ந்து அங்க 4, 5 கம்ப்யூட்டர்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிலாம் குடுத்துருக்காங்க. சோ அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருச்சு. சோ அப்போ அன்னைக்கு யாரோ ஒருத்தங்க உன்னால முடியாது, வைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தத கேட்டுட்டே இருந்திருந்தா, இன்னைக்கு இவ்ளோ தூரம் முன்னேறி இருக்க முடியாது எல்லாருமே. சோ அதனால நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது. படிக்கும்போது வந்து ஒரு நெகட்டிவிட்டி வருது. மத்தவங்க பேசினதே நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க நைட்டு தூங்கும்போது. அதாவது ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ஸ்க்ரீன்ல நீங்க லேப்டாப்ல உங்களோட ரிசல்ட்ட பார்க்குறீங்க. அதுல கங்கிராச்சுலேஷன் இருக்கு. உங்க வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்து உங்களோட அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர குடுத்துட்டு போறாரு. சோ இத 2 மட்டும் டெய்லி நைட்டு தூங்கும்போது நெனச்சுட்டே தூங்குங்க. சோ கண்டிப்பா எல்லா நெகட்டிவிட்டியும் ஒரே செகண்ட்ல போயிரும். உங்க ஒரு ஒரு மார்க் டெஸ்ட் தான் எடுக்குறீங்க. அதுல மார்க் கம்மியா வருது அப்டின்னா, அப்போ அன்னைக்கு வந்து ஒரு டிமோட்டிவேஷன் வரும். ஐய்யய்யோ! எனக்கெல்லாம் நெறைய நாள் வந்திருக்கு. நான் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸே டஃப்பான டெஸ்ட் ஏதாவது எடுக்கிறேன் அப்டின்னா, ஆன்லைன் டெஸ்ட் அப்பலாம் ஆன்லைன் டெஸ்ட் பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 ரூ. 1500 இருக்கும். டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டுமே. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சுங்கிறதுனால, ஒரு கிளாஸ்க்கு கூட இப்போ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கே ஃபீஸ் எவ்வளோ வச்சிருக்கோம்? 1999 தான் வச்சிருக்கோம். நாங்க வந்து ஒரு 4 பேர் இருந்தோமா, ஆளுக்கு ரூ. 500 500 போட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வாங்கி அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட்ல மாத்தி மாத்தி அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஆளுக்கு ரூ. 500 போட்டு பிரிச்சு அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். சோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் வேலிடிட்டி குடுத்திருக்கிறது இன்டைரக்ட்டா அதுதான். பட் நம்ம டீமோட இதுபடி அப்படி பண்ணக்கூடாது. பட் ஒரு ஒரு மொத்தமா ஒரு 4 பேர் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடண்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டியோட எல்லா டிவைஸ்லயும் அக்சஸ் பண்ற மாரி ஆன்லைன் கிளாஸ்லாம் குடுத்துருக்கோம். அப்போ இருந்ததுக்கும் இப்ப எல்லாமே ஈஸியா கிடைக்கிற மாரி வந்திருக்கு. சோ அத பயன்படுத்திக்கோங்க. ஓகே. சோ அன்னைக்கு எல்லாரும் பேசினதையும் காதுல வாங்காம படிச்சவங்கலாம் இன்னைக்கு வந்து எல்லாரும் வேற வேற இடத்துல ஒரு டிஎன்பிஎஸ்சி, அதே மாரி எஸ்எஸ்சி, ஃபுட் கார்ப்பரேஷன் இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இருக்காங்க. ஓகே. சோ அதனால உங்களோட ஹார்ட் ஒர்க்க போடுங்க. டேலண்ட் இருக்கு, இல்ல நம்ம எந்த ஃபேமிலில நெறைய பேரோட ஃபேமிலி மாறி இருக்கு. என் கூட படிக்கும்போது சில பசங்களோட வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஏழ்மையில இருந்தவங்க. அவ்ளோ ஒரு சின்ன வீட்ல ஒரே ஒரு ரூம் தான். அந்த ரூம்லயே அவங்களுக்கு கிச்சனும் இருக்கும். அம் அப்பா, அம்மாவும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோட அவங்களுக்கு கீழ இருந்த தம்பி, தங்கச்சி எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பையன் தான் படிச்சாரு. அவருக்கு பின்னாடி படிச்ச தம்பி, தங்கச்சியும் அதே டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணாங்க. அண்ணன் படிச்சதுக்கு அப்புறம். எத்தனையோ பேர் அந்த மாரி இருக்காங்க. அவங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கோம். ஃபர்ஸ்ட் பையனாவோ இல்லன்னா அந்த லைஃப்க்கே அந்த மொத்த குடும்பத்துக்கே நாம தான் வெளிச்சம் அப்டின்னா, நாம வந்து ஃபர்ஸ்ட் நல்ல பாதையில போயிட்டோம் அப்டின்னா, நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம தம்பி, தங்கச்சி எல்லாருமே நல்லா இது பண்ணி வருவாங்க. என்னோட அனுபவத்துல, எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது, என் கூட பழகுனவங்க, என்ன விட பெரிய லெவலுக்கு போனவங்க எல்லாரையும் வச்சு நான் இன்னைக்கு சொல்றேன். எல்லாருமே நல்ல லெவல்ல இருக்காங்க. அவங்கள பார்த்து அவங்களோட அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே முன்னேறி இருக்காங்க. என்னோட ஸ்டூடண்ட்ஸும் இன்னும் நல்ல லெவலுக்கு போகணும். ஓகேவா? சோ அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு இந்த 4த் இயர் செலிப்ரேஷன்ல இவ்வளவு தூரம் பேசியிருக்கேன். இதுவே 20 நிமிஷம் ஆகிருச்சு. ஏன்னா நம்ம மக்களுக்கு ஷார்ட்ஸ் பார்த்து பார்த்து இந்த ஃபுல் லென்த் வீடியோ பார்க்குற பொறும போயிருச்சு இப்பலாம். அதனால வந்து கரெக்ட்டா பாருங்க.
கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுலயாவது சிக்கி இருக்கீங்க அப்படின்னா அதை விட்டு வெளியே வாங்க. ஓகேவா? 18-20 வயசுல எதுக்குலயாவது சிக்கி இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வாங்க. நான் டைரக்டாவே சொல்லிடுறேன். ஒருத்தங்களுக்கு அடிமையா போய் அந்த 18-20 வயசுல அடிமைங்கிறது என்னது? யாராவது ஒருத்தங்க மேல அஃபேரா இருக்கிறது, அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நான் சாப்பிட்டேன், தூங்கிட்டேன், காலையில எந்திரிச்சிட்டேன், நான் படிக்கிறேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன்னு எதுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும்? அந்த மாதிரி ஒரு இதுல போய் சிக்கிக்கிடாதீங்க. எப்படியும் 20-25 வயசுல எப்படியும் நடக்க தான் போகுது எல்லாமே. அப்ப அத அந்த வயசுல பாத்துக்கலாம். அப்ப அந்த 23-25 வயசுக்குள்ள சாதிக்கணும். லைஃப்ல நெறைய டைம் கிடைக்கும். அப்பா, அம்மாவும் சப்போர்ட்ல இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்க அப்பா, அம்மா எல்லாருமே சொல்ட்டாங்க. அந்த சப்போர்ட் எல்லாம் குடுக்குறாங்க. கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறானா என் பையனுக்கு, ஏன்னா இப்போலாம் நெறைய பேரண்ட்ஸ் என் கூடயுமே பேசியிருக்காங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது. அந்த அளவுக்கு அப்பா, அம்மாவோட சப்போர்ட் எல்லாமே கிடைக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல பேர வாங்கி குடுக்கணும் நீங்க. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருமே இப்ப வேலைக்கு போணும். பொண்ணு அதுக்காக வேலைக்கு போக்கூடாது, வீட்ல இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சோ பொண்ணுங்களும் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். பையனா இருந்தாலும் சரி. நம்ம லைஃப் அப்பதான் மாறும். ஓகேவா? சோ அதனால எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. லைஃப் வந்து ஈஸி கிடையாது. அதுக்காக ரொம்ப கஷ்டமானதும் கிடையாது. நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்டின்னா, லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும். லைஃப்ல ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் வந்து சில விஷயங்கள தியாகம் பண்ணணும். அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு தியாகம் இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, தேவையில்லாத Instagramமோட இதெல்லாம் விட்டு வெளிய வரீங்க. ஓகே. ஒரு அக்காவா சொல்றத எடுத்துட்டு பண்ணுங்க. லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அ பாசிட்டிவிட்டியோட இருங்க. இந்த உலகத்துல எதுவுமே முடியாதுன்னு கிடையாது. ஓகே. நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு மேத்ஸ் வராது, எனக்கு சயன்ஸ் வராது, எனக்கு படிச்சா மெமரியில நிக்க மாட்டேங்குதுன்னு. கான்சன்ட்ரேஷன கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி உள்ள குடுத்து படிங்க. கண்டிப்பா கிடைக்கும் எல்லாமே. ஓகே. சோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டு. எவன் என்ன சொன்னாலும் காது கேட்காத மாரி உட்கார்ந்து பண்ணணும். அது நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காகன்னு மட்டும் இல்ல. எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி. நாளைக்கு அடுத்த லெவலுக்கு முன்னேறி போனாலும் என் கூட ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் உட்கார்ந்து அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு செட் முன்னாடி அவங்க கிளியர் பண்ணாங்க. 2015ல அவரு கிளியர் பண்ணாரு. 16ல நாங்க கிளியர் பண்ணோம். அப்ப அவரு வந்து 2011லயே படிக்க ஆரம்பிச்சவரு. 11, 12லயே. ஒரு டைம் அவரு எக்ஸாம் எழுத போம்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. வெல் பிரிப்பேர்டா போனாரு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இந்த வயசான காலத்துல இவருக்கு தேவையா? ஏதாவது ஒரு பேங்க்ல ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போய் இருக்கலாம் இல்லையான்னு காது படையே சொன்னாங்க. சொன்னவங்க தான். அவரு அடுத்து ஜெயிச்சுட்டு வந்தாரு. 2015ல அவரு செலக்ட் ஆகி இப்போ பேங்க்ல கிளர்க் கேஷியர் போஸ்ட் சம்திங் எதுலயோ இருக்காரு. ஓகே. சோ அவ்ளோ தூரம் அந்த வயசுல அவரே அப்ப சொல்லுவாரு. நானே இந்த வயசுல படிச்சிருக்கேன்னா, இப்பதான் உங்களுக்கு 20, 22 வயசு ஆகுது. நீங்க படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாரு. அது மாரிதான். இப்பதானே 18 வயசு ஆகுது. படிக்கிறதுக்கு என்ன? இந்த வயசுல படிக்கிறத தவிர வேற என்ன இருக்க போகுது 18, 20 வயசுல. சோ படிங்க. லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சோ எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா கிளாஸஸ் எல்லாமே குடுத்துருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஒரு டைம் தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண போறீங்க. ஸ்டூடண்ட்ஸுக்காக எல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமும் ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாமே குடுத்துருக்கோம். மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லாமே கவர் பண்ற மாரி கிளாஸஸ் குடுத்துருக்கோம். ஃபீஸ் வந்து 2500. நம்ம ஆஃபர் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டி படிக்கிறேன், சயன்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடண்ட் சயன்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 699. கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி பேசிஸ்ல என்னால படிக்க முடியாது மேம். எனக்கு ஒன் லைனரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் CAPDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு ஃபீஸ் வந்து 399. அடுத்து எஸ்எஸ்சி படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேன், இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி ரயில்வேக்கு எனக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. 4th இயர் செலிப்ரேஷன்ங்கிறதுனால நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸும் கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ கரெக்ட்டா படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து கிளியர் பண்ண முடியாம ஒரு ஸ்டூடண்ட் இருக்கும்போது என்ன தோணும்னா, ஏன் இவ்ளோ கிளியர் பண்ண முடியாம இருக்காங்க? கண்டிப்பா முடியும் இல்லையா? படிச்சா முடியும் இல்லையா? ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க? அப்படிங்கிற மாரி தோணும். சில ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது படிக்க மாட்டேங்கிறாங்க. உண்மைய சொல்லப்போனா அதுதான். ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? கையில தான் மெட்டீரியல் இருக்கு இல்லையா? படிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அத கொஞ்சம் இஷ்டப்பட்டு படிச்சோம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். கிடைக்கிற வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாதீங்க. வயசும் வாய்ப்பும் போச்சுன்னா எப்பவுமே கிடைக்காது. நெறைய பேர் என் கூட சேர்ந்தவங்க, என் செட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல கிளியர் பண்ணாத ஸ்டூடண்ட். அப்ப சடனா அவங்களுக்கு மேரேஜும் ஆகிருச்சு. சோ
அந்த மேரேஜுக்கு அப்புறம் அவங்களால பிக்கப் பண்ண முடியல கேர்ள்ஸுக்கு. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் இதுதான் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களால கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து முன்னாடி மாரி படிக்க முடியல. பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 23 வயச தாண்டுனதுக்கு அப்புறம் பிரஷர் ஏதாவது ஒரு வேலைக்கு போ. அப்பதான் ஃபேமிலி இது பண்ண முடியுங்கிற மாரி ஒரு பிரஷர் வந்துருது. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், 18 வயசுலயே படிக்க ஆரம்பிங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. ரயில்வே எக்ஸாம்னா எல்லாம் ரொம்ப பண்றாங்க. ரொம்ப பேசுவாங்க. அதாவது என்னன்னா, அம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ரயில்வே கதவுகள் மூடப்படுகிறதா அப்படின்னு வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் சும்மா தம்ப்நெயில்ல இது பண்றதுக்கு. யாருக்கும் எந்த கதவும் மூடல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் நார்த் இந்தியன்ஸ் உள்ள வர்றாங்கன்னா, அவன் 10ஆம் கிளாஸ் முடிச்சோனே படிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க போய் எடுத்து பாருங்க. 10ஆம் கிளாஸ் முடிச்சோனே கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றாங்க. 12 முடிச்சோனே கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றாங்க. மத்த ஸ்டேட்ல இருக்கவங்கலாம். நம்ம தான் என்ன பண்றோம்னா, எ அ காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் மத்தவங்க மேல நம்ம பழி போடுறதுல எதுவுமே கிடையாது. எங்கனாலுமே ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், நீங்க நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கீங்களா? நல்ல ஸ்கோர் வாங்குனவங்க யாருக்காவது போஸ்டிங் போடாம இருக்காங்களா? போட்டுருவாங்க. நல்ல மார்க் 100க்கு ஒரு 85 வாங்கியிருக்கீங்க. அவங்க வச்சிருக்க கட் ஆஃப்ப விட அதிகமாவோ அந்த கட் ஆஃப்பும் வாங்கியிருக்கீங்கன்னா, உனக்கு போஸ்டிங் கிடையாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. நம்ம எடுக்கணும் மார்க். ஓகேவா? நம்ம 100க்கு 65, 70க்கு மேல எடுக்கணும். எடுத்தா தான் நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். அப்ப நம்ம சைடுல தான் நாம மாத்திக்கணும். அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, சக்சஸ் உங்களுக்கு தான். ஃபெயிலியருக்கும் நான் தான் பொறுப்பு. சக்சஸுக்கும் நான் தான் பொறுப்பு. 2யுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சக்சஸுக்கு மட்டும் தான் நான் பொறுப்பு ஏத்துக்கிடுவேன். ஃபெயிலியருக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிட மாட்டேன் அப்டின்னா, அதே இடத்துல தான் நாம இருக்கணும். சரியா? சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது தான். இதெல்லாம் சொல்லும்போது. பட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னைக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கமோ, அன்னைக்கு நமக்கு சக்சஸ் கிடைக்கும். அதனால ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. டே அண்ட் நைட் உட்கார்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. முடியாதுன்னு எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும். இதுதான் சயின்ஸும் சொல்லுது. நம்மளோட ஆன்மீகமும் அதுதான் சொல்லுது. ஸோ நீங்க கடவுள நம்புனாலும் சரி, இல்ல சயின்ஸ நம்புனாலும் சரி, என்ன நினைக்கிறீங்களோ அதுவா நீங்க மாறுவீங்க. அவ்வளவுதான். நான் வேலைக்கு போயிருவேன் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது கண்டிப்பா நடக்கும். அதனால டிஸ்ட்ராக்ஷன் வரும்போதும், அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வீட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் நான் டெய்லி அதுதான் இமேஜின் பண்ணிட்டு நான் படிச்ச காலத்துல அதுதான். எனக்கு தூக்கம் வராம இருக்கும். அப்ப நான் என்ன நெனப்பேன், கண்ண மூடிட்டு தூங்கும்போது ஒரு 5 நிமிஷத்துல தூக்கம் வந்துரும் டக்குன்னு. என்ன நெனப்பேன்னா, எனக்கு ரிசல்ட் நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வரும். என்னோட மெயின் ரிசல்ட் பார்க்கும்போது, வி ஆர் கிளாட் டூ இந்த 2 வார்த்தையும் ஏனோ தெரியல என் நோட்ல நான் எழுதி எழுதி வச்சிருப்பேன். வி ஆர் கிளாட் டூ இன்ஃபார்ம் நீங்க இந்த பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாரி வரும் மெயினோட ரிசல்ட். அதே மாதிரி வந்துச்சு. ஜஸ்ட் அத இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே, நம்மள அறியாமலே நம்ம மனசுக்குள்ள எல்லாமே போயிரும். அதுக்கான முயற்சிய பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஓகே. நீங்க எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு, கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து கரெக்ட்டா படிங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. அன்வான்டட் சோசியல் மீடியா ஏதாவது தேவையில்லாத சேனலா இருக்கட்டும், தேவையில்லாத இதுக்குள்ள போகாதீங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட்டா ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இன்னைக்கு NTPC CBD2 கிராஜுவேட்டுக்கான மெயின்ஸ் ரிசல்ட் அதாவது CBD2 ஓட ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா? அத வந்து அடுத்த வீடியோல நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கூடிய சீக்கிரத்துல நம்ம ஸ்டூடண்ட்ஸோட சக்சஸ் ஸ்டோரியும் நம்ம வந்து இதுல அப்லோட் பண்ணலாம். அந்த மெயின்ஸ் CBD2 கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் DV அண்ட் மெடிக்கலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 12:00 ஓட க்ளோஸ் ஆகிரும். தேங்க் யூ. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. Instagramலயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.